ஆசியாவிலும் நடத்தக்கூடியது. இது ராஜராஜ சோழன் இந்த மைகளை பயன்படுத்தி தான் அதீதமான போர்களிலும் வெற்றி பெற்று சகலவிதான முழு உலகிலும் ஜாம்பவனாகவும் எந்த வேரியங்கள் போனாலும் அவருக்கு சாதகமாகவும் போர்களில் வெற்றி பெற அளவுக்கு நடந்த அஞ்சன முறைகளே அவருக்கு சிறந்தா இருந்தது. அதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் அந்த கரூர் சித்தர் மகான் அவருக்கு மூலாதாரமாக இருந்து அனைத்துமே மந்திரியத்துக்கு சமாள மந்திரத்துக்குரியவர் அந்த கரூர் சித்தர். அவருடைய அருளாலேயே அவர் அனைத்து உலகத்துக்கும் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தார். இதுக்கு காரணம் அவருடைய செய்யக்கூடிய அந்த சூட்சமங்கள் மந்திர சாஸ்திரங்கள் தான். இந்த சாஸ்திரங்கள் நமக்கு இன்னைக்கு அறிவியான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அஞ்சனங்கள் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஞ்சன முறைகள் என்னென்ன விஷயத்துக்கு எதுக்கு வேலை செய்யும் அப்படின்ற அந்த அஞ்சன முறைகள் நம்ம வெளியில் கொண்டு இது மக்களுக்கு பயன்பாட்டுக்காக நம்ம வெளியில் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறி அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறி அஞ்சனம். இந்த குறி அஞ்சனம் என்ன